பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமேன். கர்த்தரின் வாசல்களின் நன்றிகளோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை சோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் பயிட கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். தலைமுறை தலைமுறையாய் எங்களை தாங்கி நடத்தி வருகின்ற எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, கடந்து வந்த காலங்கள் முழுவதும் எங்கள் யாவரையும் சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்து பராமரித்து நடத்தி மாதத்தின் இறுதி வாரத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கும்படியாய் நீர் பாராட்டின நம்முடைய கிருபைக்காக நன்றி படைக்கின்றோம். அன்பின் ஆண்டவருடைய கரம் எங்களை இந்நாள் வரை தாங்கி ஏந்தி சுமந்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கொரோனா தொற்று உலகத்தை அச்சமுறுத்தி கொண்டிருக்கின்ற நாட்களிலும் அதனுடைய இழப்பின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு வருகிற தருணத்திலும் நீர் எங்களை இந்நாள் வரை காத்து வந்திருக்கிறேன், நன்றி படைக்கிறோம். இப்பொழுதுமாய் வாலிப பிள்ளைகளாய் ஒன்றிணைந்து நடத்தப்படுகின்ற இந்த ஆராதனையில உங்களுடைய திவ்ய சமூகம் எங்களோடு கிடைப்படும்படியாய் வேண்டுகிறோம். இந்த ஆராதனையை நடத்துகின்ற ஆராதனையில பங்கு பெறுகின்ற உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து நிறைவான அருளோடும் ஆசீர்வாதத்தோடும் உங்களுடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு இந்த ஆராதனையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக மன்றாடுகிறோம். உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் உணரவும், உங்களுடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாக எங்களுடைய செவிகளையும் உணர்வுகளையும் ஆண்டவராகிய கர்த்தர் திறந்தருளுவீராக. தொடர்ந்து உங்களுடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்கிறாக. இயேசுவின் வழியை வேண்டுகிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமீன். நாம் அனைவரும் இப்பொழுது துதி நேரத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். நம்முடைய அன்பான வாலிப பிள்ளைகள், உயிர்த்தெழுந்த மீட்பர் திருச்சபை வாலிப ஐக்கிய சங்கத்தை சார்ந்த பிள்ளைகள் இந்த துதி நேரத்துக்குள்ளாய் நம்மளை வழிநடத்துவார்கள். இந்த 6 months எவ்வளோ சேஞ்சஸில் த ஹோல் நேஷன் கேம் டு அ லாக்டவுன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி எல்லாம் நின்றுச்சு. பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்லேருந்து மைக்ரன்ஸ் ஒர்க்கர்ஸ் வரைக்கும் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ். சின்ன வயசுலேருந்து எப்போமாச்சும் சர்ச் போகாமல் இருந்திருக்கியா? ஆனால் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் சர்ச் ஃபுல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டாங்க. ஆமாம் பெல்சி, இந்த 5 months நான் நினச்சி கூட பார்க்காத விஷயம்லாம் நடந்துருச்சு. அண்ட் பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சதுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இந்த சுச்சுவேஷனால் அது என் கையை விட்டு போயிடுச்சு. வீடை ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அண்ட் இது எல்லாத்தையும் நான் கடந்து வரும்போது எனக்கு ஒரு மனுஷன் தான் ஞாபகத்துக்கு வந்தார். பைபிளில் ஜோப் இவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்து ரிச்சஸ் கொடுத்து பிளெஸ் பண்ணியிருந்தார். இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் கூட கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னார். அதே போல தான் நானும் ப்ரைஸ் பண்ணும். அவர்கிட்டேருந்து நான் எப்படி கடவுளை ப்ரைஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன். எக்ஸாக்ட்லி ஐரன். எந்த ஒரு நிலைமையில் இருந்தாலும் நம்ம காடை ஃபர்ஸ்ட்டில் வச்சு ப்ரைஸ் பண்ணணும். என்ன ஆண்டவரே, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, ஏழை பணக்காரங்க, உற்றார் உறவினர்கள், சுற்றி இருக்கிற இப்படி எல்லாரும் இறந்து போயிட்டு இருக்க கொடுமையான ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம் ராஜா. யூ ஆர் த ஒன்லி ஹோப் ஜீசஸ். பைபிளில் 1 தெசலோனிக்கர் 5:18 நீங்கள் சொன்னது போல் எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக இடைவிடாமல் ஜெபிக்கிறோம் ராஜா. எவ்வளோ அநேக சர்க்கம்ஸ்டன்சஸ் மத்தியிலும் we still want to give you thanks and praise you Lord. ஜெனிட்டா, எப்படி இருக்க? லாக்டவுன் எப்படி போச்சு? அதை ஏன் கேட்குற ஜென்சி? ஒரே இந்த 6 months வீட்டில் அசைன்மெண்ட்ஸு, ஒரே ஆன்லைன் கிளாஸஸ் இப்படியே தான் போயிட்டுருக்கு ஜென்சி. இப்போ இல்லாடி ஒரே மொபைல்லே இருக்கிற மாதிரி இருக்குது. எப்போ தான் இந்த மாதிரி சர்ச்சுக்கு வருவோன்னு இருக்குடி. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக போதாடி. அதே தான் நம்ம இப்போயுமே கூட இந்த சுச்சுவேஷனை நம்ம பைபிள் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. என் பைபிளில் பவுல் அண்ட் சீலா இருக்காங்கல்ல, அவங்கள தூக்கி ஜெயிலில் லாக்கப்பில் வச்சாங்க. அப்போ அவங்க எவ்வளோ டார்ச்சர் அவங்கள பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்துமே கூட அவங்க கர்த்தரை துதிச்சாங்க. அதனால ஒரு பெரிய மிராக்கிள் நடந்துச்சுடி. இதே மாதிரி தான் இப்பயும் நம்ம அவங்கள மாதிரி ஒரு லாக்டவுன் சுச்சுவேஷனில் இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுமே நம்ம கர்த்தரை நம்ம முழு மனதோடு துதிச்சோன்னு வச்சுக்கோங்க, அவர் கண்டிப்பாக ஒரு பெரிய அதிசயத்தை செய்வார். ஆமாம் ஜென்சி, ரொம்ப கரெக்டாக சொன்னேன். நான் இதை பற்றி யோசிக்காமல் போயிட்டேன். நம்மளும் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் காடை தான் ஃபர்ஸ்ட் நம்ம வைக்கணும். அவர் மேலே தான் நம்ம எப்பவுமே நம்மளோட ஃபோக்கஸ் வைக்கணும் ஜென்சி. தட்ஸ் குட் டிசிஷன் ஜெனிட்டா. நம்ம எப்போதுமே கர்த்தரை துதிக்கிற பிள்ளைங்களாக தான் இருக்கணும். இப்போயுமே கூட நம்ம எந்த ஒரு பிளேஸில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெயின் நம்ம லைஃப்பில் இருந்தாலுமே சரி, நம்ம எப்போதுமே கர்த்தரை ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அவர் நம்மளுக்கு இஸ் ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஜஸ்ட் டு டூ அ பிக் மிராக்கிள் இன் ஆர் லைஃப். ஸோ இப்போயுமே கூட நம்ம கர்த்தரை நம்ம முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட துதிக்கலாம் வாங்க.
உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. அருமையாக பாடணும் இப்போ. Such a wonderful lyrics, and that's the truth too. So God is in control over everything. நம்ம இந்த ஒரு வைரஸ்க்காக பயந்து போயிட்டு ஐயோ எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே மாறி போச்சு, சுச்சுவேஷன் இப்படி ஆயிடுச்சுன்னு உலகத்தார் மாதிரி நம்மளும் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிடாமல் we will make sure that we have the hope that God is still having control over us, and definitely he will bring back everything to normalcy. So அந்த ஒரு faith-ஓட those who are in their houses listening to this now, you can raise your hands and say God is in control over everything. Amen. ஸோ இந்த ஒரு விசுவாசத்தோடு நம்ம இவ்வளோ ஒரு பெரிய கடவுளை ஆராதிக்கிறோம். ஸோ எல்லோரும் சேர்ந்து we are going to shout and acclaim that God is so great, our God is so great, and his name is above all names, and he is worthy of all our praises. இந்த ஒரு பாட்டு எல்லாரும் சேர்ந்து சத்தமாக பாடுவோம்.
ஹவு கிரேட் இஸ் அவர் காடில் நம்ம பாடின மாதிரி இந்த ஒரு சமயத்தில் கூட நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒன்று அமைத்து கொடுத்து மக்களுக்கு இந்த செய்தி ரீச் ஆகிறதுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்காரு. அதுக்காக நன்றி சொல்லுவோம். மேபி நிறைய மக்கள் வீட்டில் முடங்கி கிடப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறது என்ன செய்கிறதுனே தெரியாமல் they would have got depressed and some would have got addicted to something over internet or anything else. பட் இந்த டைம்லேயும் நம்ம ஆராதனை ஆன்லைனில் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணவும், சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணவும் சில்ட்ரனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு, அண்ட் ஆல்சோ இன்றைக்கு ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்புக்கு ஒரு டைம் கொடுக்குறதுக்கும் ஆண்டவர் கிருபையாக நம்மளுக்கு இருந்திருக்காரு. He has been so gracious to us. And இவ்வளோ ஒரு பெரிய கடவுளை நம்ம ஆராதிக்கும் போது what happens if we don't tell about this mighty God to others around us, to our friends or colleagues or whoever who haven't known anything about our great God? ஸோ இந்த டைமில் நம்ம யோசித்து பார்ப்போம், நம்ம எத்தனை பேருக்கு நம்ம காஸ்பிளை சொல்லணும்னு நம்ம யோசிச்சுருக்கோம், ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்திருக்கோமா என்று. எந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்ல, மேபி அட் திஸ் லாக்டவுன் டைம் ஆர் நம்ம நார்மல் லைஃபுக்கு வந்த பிறகுனாலும் சரி, டேக் எவ்ரி மினிட் ஆஸ் ப்ரெஷியஸ். ஒரு வினாடியும் நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. யூ திங்க் அபவுட் வாட் காட் வாண்ட்ஸ் மீ டு டூ அண்ட் வாட் காட் வாண்ட்ஸ் அஸ் டு டூ, அண்ட் யூ ஆக்ட் அக்கார்டிங் டு தட் அண்ட் ஆக்ட் வாட் காட் ஹாஸ் டைரக்டட் யூ டு டூ. ஸோ இந்த ஒரு டைம்லேயும் we are going to pray for India. இன்னும் நிறைய ஆத்துமாக்கள் ஆதாயப்பட வேண்டும் அண்ட் நம்ம அதுக்கு ஆயத்தப்பட வேண்டும்னு ஸ்பெஷலாக யூ ஷுட் கெட் தட் பேர்டன் இன் யுவர் ஹார்ட். இன்றைக்கு கன்னியாகுமரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரைன்னு ஒரு பாட்டு பாட போகிறோம். ஸோ இந்த பாட்டு பாடும்போது we should pray that all the Indians should get touched by this song and should know the gospel, and this should reach everyone in our nation. Let's sing the song.
நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஏக்கம் ஒன்று, இப்போ சர்ச்சஸ் திறக்கலை, சண்டே நம்மளால் சர்வீஸ் அட்டென்ட் பண்ண முடியல, ஆராதனை கலந்து கொள்ள முடியல அப்படின்னு ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கலாம். எனக்கும் அதே தான். பட் யூ நோ வாட், we are all united in family with Christ. We all know that. ஸோ நம்ம நிறைய பேர் வீட்டில் போட்டுருமே இயேசுவே வீட்டின் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் எவர் situation we are, we shall keep God as the head of our family. So we shall make family prayer a mandatory thing, so that God will guide us and He will take care of whatever we concern about. இந்த நேரத்திலையும் நம்ம யோசுவா போல்டாக அந்த இஸ்ரேல் மக்களை பார்த்து சொன்ன மாதிரி, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று ஸ்ட்ராங்காக சொல்லுவோம். நம்ம எவ்ரி சண்டே ஆஸ் யூஷுவல் நம்ம சண்டே சர்வீஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி 9 மணிக்கு இந்த ஆராதனையை போட்டு கேட்டு நம்ம அந்த ஒரு சண்டே சர்ச் ஃபீலே நம்ம கொண்டு வரலாம். ஸோ அதுக்காக தான் கடவுள் நம்மளுக்கு இப்படி ஒரு டைம்லேயும் நம்மளுக்கு இப்படி ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அமைத்து கொடுத்துருக்காரு. அதற்காக நன்றி செலுத்தி இந்த ஒரு நேரத்திலும் நம்ம எல்லாரும் கண்களை மூடி நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம் என்ற ஒரு பாடலை பாடுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று பாடின வண்ணம் ஏசப்பா. நாங்கள் ஆண்டவரை உண்மை ஆராதித்து ஏசப்பா, உம்முடைய வழிகளில் சார்ந்து ஏசப்பா, நீங்கள் எங்களை நடக்க வேண்டிய பாதையை நீங்கள் எங்கள் காட்டணும்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடிமையாக எங்களையும் நீங்கள் மீட்டெடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. பாவ பிடியல் ஏசப்பா, நீங்கள் எங்களுக்கு விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஏசப்பா நாங்கள் இந்த பாவத்தில்
எந்த விதத்திலும் நாங்கள் மறுபடியும் அந்த பழைய பாவமான வாழ்க்கைக்கு சென்று விடாதபடி எங்களை காத்து ரட்சித்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று எழுதியிருக்கிற வண்ணம் ஏசப்பா, இன்றைக்கும் ஆண்டவரே நீங்கள் யூ ஹாவ் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் தீஸ் திங்ஸ் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. இந்த ஒரு வைரஸ்லேருந்தும் ஏசப்பா எங்களுக்கு சீக்கிரமாக ஒரு விடுதலை கொடுக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. அநேக மக்கள் ஏசப்பா வேலை இழந்து ஏசப்பா பிஸ்னஸில் லாஸ் ஆகி போய் நிறைய பேர் வருத்தத்தோடு இருக்கிறாங்க ஏசப்பா. அவங்க எல்லாருக்கும் யூ பி த கம்ஃபர்ட் ஃபார் தெம் லார்ட். யூ பி த கம்ஃபர்ட் ஃபார் த ஃபேமிலிஸ் ஹூ ஹவ் லாஸ்ட் தேர் லவ்ட் ஒன்ஸ் லார்ட். யூ கேன் அலோன் fill the vacuum in the family Lord. You be their comforter Lord. ஆண்டவரே, இன்னும் ஏசப்பா அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டு பதிலளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்களே அதிசயங்களை செய்கிற கர்த்தர் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஏசப்பா எங்களுக்காக நீங்கள் இப்போ ஒரு அதிசயத்தை நீங்கள் நடத்த போவதற்காக நன்றி ஆண்டவரே. மீண்டும் ஒரு விஷயம் ஏசப்பா எல்லாவற்றையும் உங்கள் கருத்தில் ஒப்படைக்கணும் ஆண்டவரே. நீங்களே எல்லாவற்றையும் சரியாக நடத்துவீங்க, எங்களை வழி நடத்துவீங்க என்று விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. மீதியான வேலையை நீங்களே பொறுப்பேற்றுக்கொண்டு நடத்துங்க. இயேசுவா ஜெபிக்கிறோம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். தொடர்ந்து சபையாக நாம் இல்லங்களிலே இருந்தவனமாய் பாமாலையிலே முதலாவது பாடலை பாடுவோம். பாமாலையின் 1 ஆத்மாவே உன் ஆண்டவரின் என்ற பாடலை நாம் நின்ற வண்ணமாக பாடுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் மகிமை உண்டாவதாக. ஆமென். மூவொரு கடவுளை போற்றுதல். தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் சர்வ லோகத்தையும் சிருஷ்டித்தவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை மீட்ட நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறோம். இவ்வுலகில் நாம் சோதனைகளை மேற்கொள்ள நேர் வழியில் நடக்க துணை புரியும் நம்முடைய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரராகிய நம் கர்த்தர் ஒருவருக்கே இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். சிலை அளிக்கை. ஒருபோதும் மாறாத தேவனே, ஆதியில் கொண்ட அன்பை பாதியில் விட்டதற்காக எங்களை மன்னியும் கர்த்தாவே. பாவத்தை பார்க்க மாட்டாத பரிசுத்தம் உள்ள பிதாவே, பாவத்தை தெரிந்த செய்த உம்மை துன்புறுத்தி பாவம் செய்ய காலம் கேட்டதற்காக எங்களை மன்னியும் கர்த்தாவே. பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கும் கடவுளே, இதை தெரிந்தும் பெருமையை தெரிவு செய்வதற்காக எங்களை மன்னியும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் அவர் கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தையும் உதாசீனப்படுத்தின இழந்ததற்காக எங்களை மன்னியும் கர்த்தாவே. அன்பு நிறைந்த இறைவா, எம் அன்றாட வாழ்வில் மொபைல், லேப்டாப், கம்ப்யூட்டர், டிவி, ஆன்லைன் கேம்ஸ், வீடியோஸ், ஆஃபீஸ் ஒர்க், ஃப்ரெண்ட்ஸ் சாட் என்ற எல்லாவற்றிற்கும் நேரத்தை செலவிட்டு உமக்கு நேரத்தை கொடுக்காமல் மாயமான உலக காரியங்களை நேரத்தை வீணாக்கியதற்காக எங்களை மன்னியும் கர்த்தாவே. கிருபையின் காலத்தில் வாழ்கிறோம் என்று உணவில்லாமல் தேவனுக்கு விரோதமாய் செய்கின்ற துணிகர பாவங்களை மன்னித்து மனம் திரும்பி வாழ அருள் புரியும் எங்கள் பரமபிதாவே. என்னில் என்ன கண்டே என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதியில்லையே. என்னில் என்ன கண்டே என்னை நேசிக்க இவ்வேளைக்கு தகுதியில்லையே. என் பலவீனம் மறந்தும் நீர் நேசித்தீர், என் கூரைகள் தெரிந்தும் நீர் நேசித்தீர். என் பலவீனம் மறந்தும் நீர் நேசித்தீர், என் கூரைகள் தெரிந்தும் நீர் நேசித்தீர். என்னில் என்ன கண்டீர் என்னை நேசிக்க இவ்வேளைக்கு தகுதியில்லையே. இயேசுவே. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நம்முடைய தூய அவருடைய கிருபையும் தேர்தலையும் நம் அனைவருக்கும் தந்தருவராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமும் துதிக்கப்படுவதாக. அமருவோம். திருமறை பகுதிகள் படிக்க நாம் கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷன் எண்ணிக்கையுள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்ரோகியாய் இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்ரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லியிருக்கிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும்
1000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்ரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்ரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்பியிருக்கிறது. கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனோ? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்று அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்ரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்ப போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மிடத்து சொன்னபோது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையை மாம்சம் போல் மாறி அவன் சுத்தமானான். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தல நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர், இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். சிலர், இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடினாலே அப்படி சொன்னார்கள். அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிறது புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய். அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாய் இருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தேனே பட்டணத்தாரால் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறென்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையில் நடுவிலே நின்று, அத்தேனேரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமைய ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோற்றம் பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூதருமானவர் அல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாராக இருக்க மனுஷருடைய சத்திர வேலை என்னும் யுக்தினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார்.
மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மருத்துவரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்து உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்க குறிக்கப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷ நூல் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 33 முடிய. மத்தேயு 13 வசனங்கள் 31 முதல். வேறொரு உவமையை அவர்களுக்குச் சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். வேறொரு உவமையை அவர்களுக்குச் சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றால். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமையே உண்டாதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பரமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இங்கு அமர்ந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமீன். இயேசுக்குதான திருப்பெயரில் உங்கள் யாவருக்கான வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். மிக சிறப்பாக என் அன்பு வாலிப பிள்ளைகளுக்கு இந்த நாளின் சிறப்பு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாய நாளில் அவர்கள் இந்த நாளின் ஆராதனையை அவர்கள் பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்திக்கு பிறகு ஒரு சிறப்பான ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்றையும் அதைத் தொடர்ந்து அவர்கள் ஒரு சிறப்பு நிகழ்வையும் நம்மிடத்தில் நடத்தி காட்ட இருக்கிறார்கள். அவர்களை நான் வாழ்த்துகிறேன். ஆயத்தப்படுத்துகிற என்னுடைய பிள்ளைகள் யாவருக்கும் மீண்டுமாய் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருமறையில் வாசிக்கின்ற பொழுது ஒரே ஒரு வசனத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது. துவங்கும் போது ஒரு கேள்வி இருக்கிறது, முடியும் போது அதற்கான பதில் இருக்கிறது. அது யாருக்கு என்று சொன்னால் வாலிப பிள்ளைகளுக்கு மாத்திரமே கேட்கப்படுகிற ஒரு கேள்வி. அந்த வாலிப பிள்ளைகளுக்கு என்று கொடுக்கப்படுகின்ற பதிலுரை என்ன என்று சொல்ல முடியுமா? நான் கொடுத்த இந்த 2 செகண்ட்ஸ் அல்லது 5 செகண்ட்ஸ் அல்லது இப்போ நான் பேசிக்கொண்ட இந்த நேரத்துக்குள்ளாய் நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்று சொன்னால், if you have a honest about your commitment, you please tell us through the phone. ஆனால் இங்கே ஒளிப்பதிவு செய்கிறவர்களுக்கு அது பொருந்தாது. அவர்களும் இதை வெளியே போய் சொல்லக்கூடாது. ரைட், என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடித்தவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டுபிடிக்காதவர்களுக்கு மீண்டுமாய் நீங்கள் திருமறையை சார்ந்திருப்பதற்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 119ஆம் சங்கீதம் 9வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதால் தானே. ரைட், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். there is a question. உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதால் தானே.
there is an answer, right? One part of the verse raise one question. The second part of the verse says about the answer. What does this? ஆகவே இப்படி தன்னுடைய வழியை கடவுளுக்குள்ளாக வழிநடத்துகிற வாலிப பிள்ளைகள், நம்முடைய திருச்சபை பிள்ளைகள், மற்ற யாவரையும் மீண்டும் ஒரு விசை நான் வாழ்த்துகிறேன். எனக்கு மிக குறுகிய நேரம் தான் இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் மிக சுருக்கமாக ஒரு சில காரியங்களை நான் சொல்லி கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் முழுமையுமாய் இந்நாளிலே சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற செம்பொருள் பல்சமய நம்பிக்கை சூழலில் கிறிஸ்தவனுடைய இருப்பு. பல்சமய நம்பிக்கை சூழலில் கிறிஸ்தவின் இருப்பு வாலிபர்களாய் என்பதை அடிஷனலாக நான் சேர்த்திருக்கிறேன் இந்த நாளுக்காய். கிறிஸ்டியன் பிரசன்ஸ் இன் த மல்டிஃபைத் சொசைட்டி ஆஸ் எ யூத், வாலிபர்களாக. அதற்கு ஆதாரமாய் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1-14 வரையும், அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16-31 வசனம் வரையும், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31-33 வசனம் வரையும் நாம் மையமாக கொண்டு 3 குறிப்பை மாத்திரம் நான் சொல்லி நான் கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். அவள், அவன், அது. அவள், அவன், அது. முதலாவது பகுதியை பார்க்கின்ற பொழுது ஒருவேளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அல்லது இந்த சமூகம் சூழலில் எப்படிப்பட்டது என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய சமூக அமைப்பு பல சமயங்களை, பல கலாச்சாரங்களை, பல மொழிகளை, பல்வேறுபட்ட வித்தியாசமான மார்க்கங்களை உடைய ஒரு கூட்டு சமூகம் தான் இந்திய சமூகம். பல கலாச்சாரங்கள், பல மொழிகள் பேசுகின்ற மக்கள், பல்வேறுபட்ட சமய நம்பிக்கை, அந்த சமய நம்பிக்கைகளிலேயே அதிலேயும் இருக்கின்ற துணை பிரிவுகள், இப்படிப்பட்ட பிரிவுகள் அடங்கிய இவைகளெல்லாம் ஒரு சமயமாக சொல்லப்படுகிறது. அப்படி சமயங்கள் எல்லாம் வித்தியாசப்படுகின்ற இந்த சூழலில் ஒரு கிறிஸ்தவர்களாக, ஒரு கிறிஸ்தவ வாலிப பிள்ளையாக, ஒரு இளையராக என்னுடைய இருப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? How do I reflect my day-to-day life as a Christian, as a youth in this multi-faith society? இந்த பல்சமய சூழலில் என்னுடைய நம்பிக்கை, பல்சமய நம்பிக்கை கொண்ட சூழலில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் மிக சுருக்கமாக தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக வாசிக்கட்ட திருமறை பகுதியில் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அத்தியாயத்தில் நாம் பார்க்கின்ற வேளையில் ஒரு காரியத்தை அங்கே பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால், அங்கே சீரியா மன்னனின் படைத்தவனான நாமான் நம் தலைவரிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் மிகுந்த பராக்கிரமசாலியாக இருந்தவர். ஆனாலும் அவர் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதராக காணப்பட்டார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அங்கே சீரியா நாட்டில் ஒரு முறை கொள்ளையடிக்க சென்ற பொழுது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆறாம் இஸ்ரேலுடைய வடகிழக்கு பகுதியிலே அமைந்திருக்கின்ற ஒன்று. தாவீது ராஜாவாக அவர் ஆண்ட காலத்தில் இந்த பகுதியானது இஸ்ரேலுக்கு, தாவீதுக்கு கப்பம் கட்டுகின்ற ஒரு நாட்டினராக இருந்தார்கள். ஆனால் எலிஷாவுடைய காலத்தில் அவர்கள் பலம் பெற்றவர்களாய் அவர்கள் இஸ்ரேல் நாட்டினை படையெடுத்து அங்கே இருக்கிற வளங்களை கொள்ளையடித்து மக்களை சிறைபிடித்து சொல்லக்கூடிய அளவில் அவர்கள் பலசாலிகளாக மாறி போனார்கள். ஆகதான் அவர்கள் இங்கே படையெடுத்து வந்து ஒரு பெண்ணை அவர்கள் அங்கே படையெடுத்து சென்று சிறைபிடிக்கப்பட்டவர்களை ஒரு சிறு பிள்ளையும் அவர்கள் கொண்டு சென்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிறு பிள்ளையினுடைய பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. இந்த சிறு பிள்ளையினுடைய குறிப்புகள், அவளை குறித்த வரலாற்று நிகழ்வுகள் ஏதாவது குறிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது அந்த பிள்ளையை குறித்த அதிகமான செய்திகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றதா என்று சொன்னால் எதுவும் இல்லை.
இங்கே we do not know the little girl's name or much about her. அவளை குறித்து அதிகமாகவோ அல்லது அவருடைய பெயரோ எங்கேயும் அங்கே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவருடைய சிறிய வார்த்தை, the brief word about God, இவைதான் இங்கே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றார் எனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள். அதன் பிறகு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாமானுடைய மனைவி தன்னுடைய கணவரிடத்திலே இவைகளை சொல்வதை பகிர்ந்த சிறு பெண் விதமாக சொல்கிறார் என்பதாய் அங்கே பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த சிறு பெண்ணிடத்திலே காணப்பட்ட முதலாவது குணாதிசயம், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், ஒரு வாலிபர்களாய் ஒரு கிறிஸ்தவர்களாய் இந்த பல் சமய நம்பிக்கை கொண்ட சமூகத்திலே வாழுகின்ற பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், நாம் அறிந்திருக்கின்ற கடவுளை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோமா என்பதுதான். இங்கே இந்த மகள் பார்க்கிறோம், அடையாளமற்ற இந்த ஒரு பெண். She don't have any identity in her life, but still she introduced the God, the true God of Israel, இந்த இஸ்ரேலுடைய உண்மை கடவுளை, the true God of this world, this universe, to his master, அவருடைய எஜமானுக்கு அறிமுகப்படுத்துகின்ற ஒரு மகளாக இருந்தால். ஆகவே இந்த அன்புக்குரியவர்களை, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், நாம் நம்முடைய இறைவனை, நாம் வழிபடுகின்ற இறைவனை நாம் அறிமுகப்படுத்துவதாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவள் அறிமுகப்படுத்துகிற முறையை பாருங்கள். the way of introduction, அறிமுகப்படுத்தும் முறை. இங்கே தன்னுடைய தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றார். அன்புக்குரியவர்களே, அதன் பிறகு நடந்த சம்பவங்களை நாம் படிக்கின்ற போது அவரும் அவ்விதமாக செல்கிறார். சென்று அவர்கள் குணமாக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சென்ற பொழுது எலிசா என்ன செய்கிறார்? அவரை பார்க்கவே இல்லை. நீ போய் யோர்தான்ல 7 முறை நீ முழுகு அப்படின்னு சொன்ன பொழுது அவர்கள் அவ்விதமாக செல்கிறார். அவருக்கு ரொம்ப கோபம். அவர் வெளியே வந்து ஒரு பெரிய வல்லமையாய் கடவுளுடைய பேரெல்லாம் சொல்லி குணமாக்குவார் என்று நினைத்து கொண்டிருந்தார். போய் அவர் 7 முறை யோர்தான் ஆற்றிலே தன்னை முழுகும்படியாக அனுப்பிவிட்டாரே என்று சொல்லி அவர் அங்கலாய்க்கின்றார். அப்போ அங்கிற வேலைக்காரங்க சொல்றாங்க, அவர் இதை விட ஒரு கஷ்டமான வேலையை சொன்னா நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்களா, செய்யுங்க அப்படின்று அவங்க சொல்றத பார்க்கிறோம். இல்லை, பல நேரங்களில் இந்த பல் சமய சூழலில நாம் கடவுளை எப்படி அறிமுகப்படுத்துகிறோம்? இந்த மகள், the way of introducing the true God to his master through அவருடைய எஜமானி மூலமாய் அவர் எப்படி அறிவித்தார் என்பதை பார்க்கிறோம். இதை நம்முடைய வாழ்வில சமயம் வாய்க்கின்ற போது நாம் கடவுள் நம்மை எங்கே வைத்திருந்தாலும் சரி, whereas God put you, no matter how humble or small your positions, உன்னுடைய நிலைமை அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஆனால் கடவுள் ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்க என்று சொன்னால் நாம் அந்த சந்தர்ப்பத்தை கடவுளை குறித்த வார்த்தையை சொல்வதற்கு நாம் பயன்படுத்திக் கொள்கிறவர்களாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த அன்பு மகள், இந்த சிறு பெண், அடையாளமற்ற அந்த பெண் ஆண்டவரை இங்கே அந்த மனிதனுக்கு அறிமுகப்படுத்துகிறார். இறைவாக்கினத்திலே சென்றார் எனில் அவர் குணமாக்குவார் என்று சொன்னது நிமித்தமாக இங்கே அவளை ஒரு குணமாக்குவதற்கு ஒரு வாய்க்காலாக அவள் இருந்தது மாத்திரமல்ல, அறிமுகப்படுத்துவதை அங்கே பார்க்கிறோம். நாமும் கூட வாலிபர்களாக இந்த பல் சமய சூழல் நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரை நாம் முதலாவதாக அறிமுகப்படுத்துகிறவர்களாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மற்றொரு பாடம், அவன் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 17ஆம் அத்தியாயத்தில் நாம் பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால், இங்கே ஒரு சம்பவம் அங்கே நடைபெறுகிறது. என்னவென்று சொல்லி, பவுலடிகளார் ஏதேன்ஸ் நகரிலே இருக்கின்ற பொழுது அங்கே இருக்கிற எல்லாவற்றையும் அங்கே காண்கின்றார். அது ஒரு பெரிய அந்த பகுதியை நாம் படித்தோம் என்று சொன்னால் நிறைய காரியங்கள் அங்கே இருக்கிறது. நான் அதற்குள்ளாக செல்லவில்லை. எபிக்குரர், ஸ்தோயிக்கர் என்று சொல்லப்படுகின்ற 2 கூட்ட அதாவது மக்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் மெய்யியல் அறிஞர்கள்.
இவர்கள் யார் என்று சொன்னால் மகிழ்ச்சி ஒன்று மாத்திரமே பிரதானமாக கருதுகிறவர்கள். வாழ்வில முக்கியமான குறிக்கோள் எபிக்குரியர்கள் யார் என்று சொன்னால் வாழ்வுடைய முக்கிய குறிக்கோள் மகிழ்ச்சி அல்லது பேரின்பம், ஹாப்பினஸ். அதான் அவருடைய கோல். இங்கே அதை அடைய கடவுளுடைய பயத்தை நம்ம விட்டு அகற்றிவிட வேண்டும். You should not have any fear on God. Then only you have much pleasure, happiness in your life என்பதாய் அவர்கள் கருதினார்கள். ஆகவே கடவுள் குறித்து ஒரு பயம் வேணாம். இவ்வுலகில் இருக்கிற எல்லா காரியங்களும் அவைகள் இந்த பயத்தை நாம் நீக்க வேண்டும். ஆகவே அவர்கள் அப்படி சொல்வது நிமித்தமாக கடவுளுடைய பயம் இல்லாமல் எப்படியாவது வாழலாம் என்ற வாழ்க்கையில இருந்தாலும் அவர்கள் ஒரு சிலர் திருமணமே செய்து கொள்ளாமலும் இருந்தார்கள். அது வேற. அந்த எபிக்குரியரை பத்தி சொல்லணும்னா நிறைய காரியங்களை நாம் சொல்லி கொண்டு செல்லலாம். இறைச்சி மீட்டு கூட அவங்க சாப்பிட மாட்டாங்க. காரணம், உடல் ரீதியாக பெறுகின்ற இவைகள் மகிழ்ச்சி தராது. மாறாக ஒருவேளை அந்த மகிழ்ச்சி வித்தியாசமானது, உடல் உறவின் நன்மை விட தீமைதான் அதிகம் என்பதாக நம்பினார்கள். ஆகவே வாழ்வுடைய முக்கிய நோக்கம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மக்கள் ஸ்தோயிக்கர் என்று சொல்லப்படுகிற இவர்கள் யார் என்று சொன்னால் கடவுள்தான் எல்லாம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் எல்லாமே கடவுளத்திலிருந்து தான் வருகிறது என்றதாய் அவர்கள் நம்பினார்கள். எவ்ரிதிங் இஸ் காட், காட் இஸ் எவ்ரிதிங். அது எல்லாம் நம்ம இல்லை இங்கே சொல்றாங்க இல்லையா, அன்பே, அன்புதான் இறைவன், இறைவன் தான் அன்பு என்பதாய் சொல்லப்படுவது போல காட் இஸ் எவ்ரிதிங், எவ்ரிதிங் இஸ் காட் என்கின்ற கோட்பாடுகளை உடைய மக்களாக இருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட பல்சமய நம்பிக்கை கொண்ட அந்த ஏதேன்ஸ் பட்டணத்தில் அங்கே இவர் செல்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய இருக்கிறது. அது வரைக்கும் போகலை. 22வது வசனத்திலிருந்து பார்க்கிற பொழுது பல நேரங்களில் நம்முடைய செயல்பாடுகள் கடவுளை நாம் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற வேளையில இந்த பெண் எப்படி அழகாக அறிமுகப்படுத்த பார்க்கிறோம். அதே அறிமுகப்படுத்துகிறவர்கள் அறிவிக்கின்ற பொழுது எப்படி இருக்க வேண்டும்? இங்கே பவுல் நமக்கு ஒரு அருமையான மாதிரியை கொடுக்கின்றார். தி வே ஆஃப் ப்ரொக்ளமேஷன். அறிந்து கொண்ட கடவுளை அறிவிக்கின்றார். அந்த அறிவிக்கின்ற முறையிலே இருக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் 22வது வசனத்தை 23வது வசனத்தையும் நாம் வாசிக்கின்ற பொழுது மிக அழகான ஒரு செய்தி இருக்கிறது. ஆக இவங்கெல்லாம் சொல்றாங்க, கடவுள் பெரிய கடவுளா, என்ன இவன் எவ்வளோ சொல்றான், கேட்கலாம் வாங்கன்னு கெலாட்டா பண்ற மாதிரி வராங்க. ஆனா அவரிடத்தில் இவருடைய அறிவிக்கின்ற முறை மிக வித்தியாசமாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால் அவனை பார்த்து சொல்றாரு, அரையாப்பாகு பண்டத்தின் நடுவில் பவுல் எழுந்து கூறியது, ஏதேன்ஸ் நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமயப்பற்றுள்ள என்பதை நான் காண்கின்றேன். யூ ஆர் மச் ரிலிஜியஸ் பீப்புள். அவங்கள ரொம்ப அட்ரஸ் பண்ணும்போது ரொம்ப அழகா சொல்றாரு. ஹவு டு கம்யூனிகேட் திங்ஸ் என்றது ரொம்ப வித்தியாசமானது. இங்கே அழகா அவர் சொல்றாரு. அவர் யூதனுடைய பாரம்பரிய வழக்கத்தை அவர் சொல்லவில்லை. மாறாக அவர்கள் யூசுவலா சொல்ற காரியங்களை அவர் சொல்லாமல் நேரடியாக அவர் சொல்றாரு, யூ பீப்புள் ஆர் வெரி மச் ரிலீஜியஸ் பீப்புள் தட் ஐ கேன் see. அவளுக்கு ஒரு மாதிரி ஓ பரவாயில்ல நம்மளை பாராட்டுறான் அப்படின்ற மாதிரி நடந்துடும். நீங்க சமயப்பற்று உள்ளவர்கள் என்பதை நான் அறிவேன். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுறாங்க. அப்ப அவங்க கேட்கிறாங்க. அடுத்த வசனத்துல வரப்போகுது அவர் சொல்றாரு, நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தேன். I have an opportunity to see all your shrines in your place. சொல்றாரு, one of the shrine place altar I saw one word, the unknown God என்று நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். The unknown God என்பதாய் நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். The inscription I would see as a page of entry என்னவென்று சொன்னால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்னவென்று சொல்லி அறியாத கடவுள். அதான் தமிழ் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உற்று பார்த்து கொண்டு வந்த பொழுது அறியாத தெய்வத்திற்கு என்பதாய் அங்கே குறிப்பிடப்பட்டிருப்பதை நான் கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். வெரி சிம்பிள். பாவிகளே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்களோரும் இடத்தில் வாருங்கள் அப்படி சொல்ல. அறியாத யூ ஆர் சோ ரிலீஜியஸ். ஓ அவங்க சொன்ன அவ்வளோ ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, அட்ராக்டிவ்.
அதன் அடுத்தபடியாக I saw, I walk around your place, I walk around your shrine place, I would see something. One of the place I saw one word inscription, and to an unknown God. அறியாத கடவுள், அறியாத தெய்வம் என்பதாக எழுதியிருந்தீர்கள். ஸோ நீங்க அறியாத அந்த கடவுளை தான் நான் உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன் என்பதாய் இங்கே சொல்ல, அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். The way of proclamation. பல் சமய சூழல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, பல் சமய நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கிறிஸ்தவர்களாக, ஒரு வாலிபர்களாக நம்முடைய இறைவனை நாம் எப்படி அறிமுகப்படுத்துகிறோம், எப்படி அறிவிக்கிறோம் என்பதற்கு இங்கே ஒரு சிறப்பான ஒரு மாதிரியை அங்கே பார்க்கிறோம். பல நேரங்களில் பல உதாரணங்கள், நாம் பல செயல்களை நாம் வெளிப்படுத்துவது உண்டு. ஆனால் பவுலடிகளார் மிக அழகாக இவைகளை தெரிவிக்கின்றார். We could see the Christian society, but to most people God is still unknown. இன்றைக்கும் இருக்கின்ற சூழலை அநேகர் இன்னும் கடவுளை அறியாமல் இருக்கிறார்கள். We need to proclaim who he is and make it very clear what he did for us through his son Jesus Christ. கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவாக அவர் நமக்கு என்ன செய்தார் என்பதை நாம் அறிவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படி அழைக்கப்பட்டிருக்கின்ற வேளையிலே what kind of methodology we are using? இங்கே பவுலடிகளாரை பார்க்கிறோம். மிக அருமையான ஒரு காரியம். அவர்களை அழகாக கவர்ந்து அவருடைய வார்த்தைகளை கொண்டு, அவர்கள் எழுதின வார்த்தையை கொண்டு அவளுக்கு அறிவிக்க, அறியாத கடவுள், அவரை நான் உங்களுக்கு அறிவிக்க வந்தேன் என்று அவர் அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். அதில் மிக சிறப்பாக அன்புக்குரியவர்களே நாம் பார்க்கின்ற வேளையில 30 அதில் 29, 26 நாம் பார்த்தோன்னா அவர் யார்? You talk about Jesus Christ. இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் வந்தார் என்ற காரியங்களை எல்லாவற்றையும் தெரிவிப்பார். Emphasizing everything about God from 24 to 29. After that 30 to 31, 31 வசனங்களை பார்க்கிறவர்கள the person of Christ, அவரை கிறிஸ்து எப்படிப்பட என்பதை குறித்து அவர் சொல்லுவதை அங்கே பார்க்கலாம். நீங்கள் இல்லத்தில் அந்த பகுதியை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அதில் அவர் சொல்லுவாரு, நீங்க தட்டி தடவியாவது நம்மை கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார் என்று சொல்லி 27வது வசனத்தில் சொல்லுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய மக்களே, பல் சமய நம்பிக்கை சூழலில் நம்முடைய கிறிஸ்துவ இருப்பை வாலிபர்களாக நாம் எப்படி வெளிக்காட்டுகிறோம் என்பதை பார்க்கின்ற வேளை இந்த சிறு பிள்ளையை போல ஆண்டவரை அழகாய் அறிமுகப்படுத்துகிறவர்களாய், பவுலடிகளாரை போல அறிந்து அறிவிக்கிறவர்களாய் நாம் நம்மை வெளிப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அழைக்கப்பட்டிருக்கிற வேளையில the way of approach, நம்முடைய அணுகுமுறை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். வாசிக்கேட்ட நற்செய்தி பகுதியில் பார்க்கிறோம். மத்தேயு 13ஆம் அத்தியாயம் 31-33 வசனம் வரை அடங்கிய பகுதியில் கடுகு விதை, அது விதைக்கிறோம், அது மிக சிறியது, வயலை விதைத்தார், அவ்விதை எல்லா விதைகளை விட சிறியது, ஆனால் அது வளரும் போது மற்றெல்லா செடிகளை விட பெரியதாகும், வானத்து பறவைகள் அதன் கிளைகள் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும், விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும் என்று அவர் சொல்வதை அங்கே பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம், here it is a positive symbol of growth. எப்படி இருக்க வேண்டும், ஒரு அற்புதமான ஒரு உருவகத்தை ஓகத்தை அங்கே கொடுக்கின்றார். இங்கே எளிமையான ஒரு துவக்கத்தை, எளிமையான ஒரு செயல்பாடை இங்கே பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆர்ப்பாட்டமற்ற, ஆர்ப்பாட்டம் இல்லா எளிமையான ஒரு அணுகுமுறையாக இருக்க வேண்டும். மாவு ஆட்டி வைக்கிறாங்க, ஆட்டி வச்ச மாவை காலையில் எழுந்து புளிப்பாச்சான்றது, அது எப்படி புளிப்பாச்சுன்னு யாருக்குன்னா தெரியுமா? Can you see in your own naked eyes?
Is it possible for us? Come on. சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அது எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லை. ஒரு பெரிய ஒரு வானத்தை நான் வில்லா வளைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரியா இல்லை. ரொம்ப எளிமையா, வெரி சிம்பிள் பிகினிங் அண்ட் கிவ் த பெஸ்ட் ரிசல்ட். ஒரு சிறப்பான ஒரு முடிவை அது வெளிப்படுத்துவதை இங்க பார்க்கிறோம். அன்புக்குரிய இறை மக்களே, அன்புக்குரிய வாலிப பிள்ளைகளே, நாமும் கூட நம்முடைய கிறிஸ்து நம்பிக்கையின் வாழ்வில இந்த இறைவனை நாம் அறிவிக்கின்ற பொழுது நம்முடைய அணுகுமுறை ஆர்ப்பாட்டம் இல்லா எளிமையான ஒரு அணுகுமுறையாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார். ஒரு பெண் ஒருவர் புளி மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளித்த மாவுக்கு ஒப்பாகும். அப்படிப்பட்ட எளிமையான பணிகளை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அப்படிப்பட்ட அழைப்பில் நம்மை இணைத்து கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை நம்மை நாம் நிதானித்து பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, என்னுடைய வாழ்வில் நடந்த உண்மை சம்பவம். நான் சென்னை அரும்பாக்கத்தில் இருக்கின்ற வைஷ்ணவ கல்லூரியில் ஏறக்குறைய 7 ஆண்டுகள் நான் படித்தவன். ஒரே டிகிரியா அப்படின்னு நினைக்க வேணாம். இல்லை, என்னுடைய இளங்கலை, முதுகலை, ஆராய்ச்சி கலை எல்லாவற்றையும் நான் படித்தேன். அப்படி முதுகலை படித்து கொண்டிருந்த போது என்னுடைய நண்பர்களோடு கூட திருப்பதிக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. என்னுடைய நண்பர்களோடு கூட சென்றேன். அவங்க என்ன கூட, டே வரியாடா அப்படின்னு கேட்டாங்க. வழக்கமாக அவங்க என்னை கூப்பிடுவது அப்படிதான், டே ஃபாதர் வரியாடான்னு கேட்டாங்க. நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். எப்படா கிறிஸ்மஸ் முடித்து மறுநாள் நாங்கள் போனோம். த பியூட்டிஃபுல் பிளேஸ் திருப்பதி, ரொம்ப அழகான பிளேஸ். எல்லாம் ஊட்டி தான் ரொம்ப சிறப்பாக இருக்கணுவாங்க. நான் போனோம், இப்போ எப்படி இருக்கு எனக்கு தெரியாது. அப்போது அங்கே போனோம். அங்கே போன திருப்பதியில் இறங்கின பிறகு மலையடி வரத்தில் என்னோட நண்பர்கள் சொன்னார்கள், நாங்கள் எல்லாரும் வேண்டுதலோடு கூட வந்திருக்கிறோம், ஆகையால் நாங்கள்லாம் மலை ஏற போகிறோம். நீ என்ன செய், இங்கேருந்து பஸ்ஸு போகுது, எங்களுடைய லக்கேஜெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ அங்கே போயிடு. ஏன்னா என்னோட கூட வந்த நண்பர், அவங்க அப்பா ஒரு டெப்டி கலெக்டர், இன்னொருத்தர் டிஎஸ்பியோடைய மகன், அவங்க அதுக்குள்ள ஒரு விஐபி ரூம் எங்களுக்கு கிடச்சிருந்தது. ஆனால் அந்த ரூமில் போய் நீ இரு, நாங்கள் வந்து சேர்ந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை நானும் உங்கள் கூட வரேன். அப்போ அவங்க நண்பர்கள் சொன்னார்கள், வேண்டுதல் இல்லாமல் நீ படி ஏற முடியாது, ரொம்ப கஷ்டம், ஆகையால் தயவுசெய்து டோன்ட் ப்ளே வித் அஸ், நீ தயவுசெய்து இங்கே போயிடுனாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை என்னை பொறுத்தவரை உங்களோடு கூட ஒரு மகிழ்ச்சியின் ஒரு ட்ரிப்பாக தான் நான் வந்திருக்கிறேன். அவங்கள காயப்படுத்தலை, அவங்கள குற்றப்படுத்தலை. என்னை பொறுத்தவரை நான் வழிபடுகின்ற இறைவன் உண்மையானவர். ஆகவே அந்த இறைவன் மாத்திரம்தான், அதனால் மற்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் அவங்க கூட ஒரு ஜாலியாக தான் வந்திருக்கிறேன். ஸோ ஐ எம் ரெடி டு கிளைம், நோ ப்ராப்ளம். இல்லைடா விளையாட, டேய் ஃபாதர் சொன்னதான் கேளு நானுங்க. இல்லைண்ணா, சரின்னு நாங்களும் ஏறணும். ஒருவேளை திருப்பதி போனவங்களுக்கு தெரியும், அது காளி கோயில்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வரை ஏறுகிற வரை அவ்வளோ லேஸில் போக முடியாது. அதை அட்டென்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அவங்க எல்லாரும் ஏறினாங்க. ஆனால் நான் ஒரு படிக்கட்டு இல்லை, 3-4 படிக்கட்டாக ஜம்ப் பண்ணி போனேன். அதுக்காக குரங்கு மாதிரி நினச்சிடாதீங்க. இல்லை சிரிக்கிறீங்க, இல்லை அப்படி இல்லை. அதில் ஜம்ப் பண்ணி நான் போய் ஏறினப்போ அதுக்கு மேலே என்னுடைய நண்பர்களில் ஒரு 3 பேர் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. அவங்களுடைய பேக் எல்லாத்தையும் நான் வாங்கி மாட்டிக்கிட்டு அந்த பகுதியை அடைந்து அங்கேருந்து அந்த மலைகளெல்லாம் கடந்து நாங்கள் சென்ற வேண்டிய இடத்துக்கு நாங்கள் சென்று அங்கே நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். அவங்க கூட தான் நான் போய் வந்தேன். என்னுடைய ஹெச்ஓடி பிவி ராகவன் பேர், வைஷ்ணவ காலேஜில் இருக்கார், அவனுக்கு விசாரிக்கலாம். அவர்களிடத்தில் அங்கே அவரே சொல்லியிருக்காரு, இவனை எதுக்கு கூண்டு போனீங்க, போய் உன் கடல் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருப்பானே அப்படின்னு இங்கே கிட்ட சொல்லியிருக்காரு. அது வேற. அப்போது நாங்கள் அங்கே போயிட்டு நாங்கள் அங்கே முடித்து விட்டு திரும்பி வந்தோம். இல்லை ஒரு மாதிரி நண்பர்கள் ஆகிட்டாங்க. ஆனால் நான் அவங்கள கண்டம் பண்ணல, ஒரு வார்த்தையை சொல்ல. ஆனால் இன்றைக்கும் அந்த நண்பர்களிடத்தில் எனக்கு மிகுந்த மதிப்பு உண்டு. இதுவரை என்னை பார்க்கின்ற போது அவர்கள் மதிப்போடு தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்று சொன்னால், நாம் நம்முடைய கடவுளை அப்படி தான் அறிமுகப்படுத்த வேண்டும். என்னுடைய நண்பர்கள் 2 இப்போது கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது சிறப்பு செய்தி. அதில் ஒருவர் டெல்லியில் இருக்கிறார், சமீபத்தில் எனக்கு தொடர்பு கொண்டார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளாக, அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக நம்முடைய இறைவனை அடையாளமற்ற அந்த பெண் எப்படி அறிமுகப்படுத்தினாலோ நமக்குன்னு அடையாளம் இருக்குது.
நமக்கு இருக்கிற ஒரு அடையாளத்தை கொண்டு ஆண்டவரை அறிமுகப்படுத்தவும், அறிந்து கொண்ட நாம் அறிவிக்கவும், ஆர்ப்பாட்டம் இல்லாமல் எளிய முறையில் அணுகி ஆண்டவரை பறைசாற்றவும் கூடிய மக்களாக இந்த உலகத்தில் கடந்து செல்ல கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட அழைப்பில் நம்மை கருவிகளாக பயன்படுத்திக் கொள்ள ஆண்டவருடைய தூய அருளையும் ஆற்றியும் நம் அனைவருக்கும் தந்தருவராக. கர்த்தர் வார்த்தைகளை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். நேசிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே, மீண்டுமாய் நன்றி செலுத்துகின்றோம். அந்த சிறு பெண், அடையாளம் இல்லாத ஒரு பெண், பேர் இல்லாத ஒரு பெண், அவளுக்கென்று எந்த வரலாற்றும் இல்லாத ஒரு பெண், உம்மை அந்நாளில உம்மை அறியாத அந்த மனிதருக்கு, அந்த குடும்பத்திற்கு அறிமுகப்படுத்தினால் நிமித்தமாக அந்த மனிதன் சுகம் பெற்றான். ஆண்டவரே உண்மையான இறைவன் என்பதை அறிந்து கொண்டான். பவுலடிகளாரும் உம்மை அறிந்து கொண்ட பிறகு உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய உம்மை அந்த மக்களுக்கு அறிவிக்கிறவராய் கடந்து சென்றார். அப்படி அறிவிக்கின்ற போது அவருடைய மனங்களை காயப்படுத்தாத வண்ணம், அவருடைய சமய நம்பிக்கையை எவ்விதத்திலும் ஆண்டவரே துக்கப்படுத்தாத வண்ணம் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய உம்மை அவளுக்கு அறிமுகப்படுத்தினார். நாங்களும் கூட அப்படி உம்மை இந்த இந்திய சமூகத்தில் பல நம்பிக்கை இருக்கின்ற சூழலில் உம்மை நாங்கள் அறிவிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க அருள்தாரும். அப்படி அறிவிக்கின்ற போது ஆர்ப்பாட்டம் இல்லாமல் எளிய முறையில் நாங்கள் அணுகுமுறையை மேற்கொள்ளும்படியான கிருபையை தாரும். நீதாமே அதற்கு எங்களுக்கு வேண்டிய ஆற்றலையும் வல்லமையும் பலத்தையும் தந்துடலாம். எப்படி நாங்கள் சொல்ல வேண்டும் என்ற உம்முடைய தூய அருளை கட்டிடம் உம்முடைய கருவிகளாக தொடர்ந்து எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் அன்பு நல்ல ஆண்டவரே. ஆமீன். ஆண்டுடைய சத்திய வார்த்தைகளை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் பற்றுறுதி மூலமாய் உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்து சர்வநல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்துள்ளினார். பரமத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக்கிற பரிசுத்தபையும் பரிசுத்தோட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சைர உயிர்த்தேலும் நித்திய ஜீவனுடைய சுவாசிக்கிறேன். ஆமீன். சபையார் அமரவும். திருச்சபைக்கான அறிவிப்புகளை செயலர் அவர்கள் வாசிக்க நாம் கேட்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையார் அனைவருக்கும் குருசேகர குழுவின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாலிபர் ஞாயிறை பாடல்கள், நடனங்கள், குறுநாடகம் மூலமாக கொண்டாடி கொண்டிருக்கும் நமது திருச்சபையின் வாலிப பிள்ளைகளை திருச்சபையின் சார்பில் வாழ்த்துகிறோம். சபையார் சந்தா உரைகளை, உங்கள் காணிக்கைகளையும் நமது ஆலயத்தில் உள்ள உண்டியலில் கொண்டு வந்து படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமது ஆயர் திரு ஆனந்த் ஆண்டனி அவர்கள் உங்களது இல்லத்துக்கு வந்து ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் ஆயரையோ அல்லது நமது சபை ஊழியர் ஆபேலையோ அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 1ஆம் தேதி காலை ஆராதனையும் வருகிற ஞாயிறு ஆராதனையும் யூடியூப் மூலமாகவே ஆராதனையில் பங்கு பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாடுபவர்களை திருச்சபையின் சார்பில் வாழ்த்துகிறோம். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை இந்த நாளிலும் இந்த சிறப்பு வழிபாட்டின் ஆராதனையை நம்முடைய வாலிப பிள்ளைகள் நடத்துகிறார்கள். இவ்வேளையில் ஒரு சில சிறப்பு நிகழ்வுகளை அவர்கள் நமக்கு முன்பாக நடத்தி காண்பிப்பார்கள். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்னை ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்னை ஒருவரை.
அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 என்ன நடந்தாலும், யார் கைவிட்டாலும், யார் வந்தாலும், யார் போனாலும், பாதையெல்லாம் தடைக்கற்கள் இருந்தாலும், அந்தகாரம் சூழ்ந்தாலும், காரிருள் இருந்தாலும், நடக்கும் என்ற அறிகுறி இல்லை என்றாலும் நான் இயேசு ஒருவரை நம்புவேன். போதும் பாதை தெரியவில்லை என்றாலும், நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் நான் இயேசு ஒருவரை நம்புவேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உம்மை மாத்திரமே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உம்மை மாத்திரமே. சில மாதங்களுக்கு முன்பு உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் ஒரு நோய் சீன நாட்டு மக்களை தாக்கிக் கொண்டிருந்தது. The rest of the world remained unaffected at that time. ஆனால் வெகு சீக்கிரத்தில் சூழ்நிலை மாறியது. அமெரிக்கா, இத்தாலி, ஸ்பெயின், இந்தியா என அனைத்து நாடுகளிலும் அந்நோய் பரவத் தொடங்கியது. ஆம், COVID-19 உலகினையே புரட்டி போட்ட பெருந்தொற்று. A virus that brought the whole world to a standstill. எத்தனை மாற்றங்கள், எத்தனை உணர்ச்சிகள், மரணங்கள், வேலை இழப்பு, தற்கொலைகள், தனிமை, பயம், வேதனைகள், குடும்பத்தினரை காண முடியாத தவிப்பு, வீட்டிற்கு செல்ல போக்குவரத்து இல்லாமை, பசி, பட்டினி, கொலைகள், கொள்ளைகள் என சொல்லிக்கொண்டே போகலாம். நம் தேசத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு நேரிட்ட அந்த கொடூரம் நம் நாட்டு மக்கள் அனைவரின் நெஞ்சத்தையும் உலுக்கியது. அன்று கடைசியாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கேற்கும் போது நம்மில் எத்தனை பேர் அதுதான் கடைசி முறை என்று நினைத்திருப்போம்? Had I known, what would have I done better? ஆம், இந்த கொள்ளை நோய் அநேக இறுதிகளின் துவக்கமாயிற்று. The children did not know it was the last time they were seeing their father. The poor family did not know it was their last meal. The cab driver did not know it was his last trip. The employee did not know it was his last day at work. The sick patient at the hospital did not know it was his last breath. ஏன்? Why did all of this happen? இதற்கு ஒரு முடிவே இல்லையா? தினமும் மக்கள் கொத்து கொத்தாய் மரித்து கொண்டிருக்கிறார்களே. அழிந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திற்கு மீட்பே இல்லையா? என்னால் இதை வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியுமா? இவர்களுக்காக நான் என்ன செய்வது? Let's see some of these recent events and its impact through the eyes of our youth members. Okay, first I didn't know that it would make such an impact. Okay, later on when I saw the situation becoming worse, அப்போ தான் நான் ப்ரே பண்ணேன், ஏஸ்பா எனக்கு பேர்டன் கொடுங்க, இதை பற்றி ப்ரே பண்ணுறதுக்கான பேர்டன் எனக்கு நீங்கள் கொடுங்கன்னு சொன்ன பிறகு தான் I started to pray. But then God works in mysterious ways. There is always purpose in everything He does. If He's allowing this,
அதில் ஒரு விஷயம் நடக்கும், ஒரு பர்பஸ் இருக்கும். Do we have hope அப்படின்னு பார்த்தோம்னா obviously we have hope. God is our hope. As Christians, as people who are closer to God, நம்ம என்ன பண்ணணும்னா we are supposed to carry the candle that God gave us, carry His word that He has given to us, carry the responsibility that He has given to us. ஸோ சின்ன வயசுலேருந்தே காட் அப்படின்னு சொன்னால் நம்ம சண்டே கிளாஸ்ன்னு தான் சொல்லுவோம். சண்டே கிளாஸில் வந்து காட் எல்லாம் வந்து கிறிஸ்டியானிட்டின்றது இட் வாஸ் கைண்ட் ஆஃப் எஜுகேஷனாக தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். சண்டே கிளாஸில் மெமரி வாஸ் படிக்கிறதா இருக்கட்டும், எக்ஸாம் எழுதுறதா இருக்கும். ஸோ இட் வாஸ் கைண்ட் ஆஃப் எஜுகேஷனல். இப்போது வந்து காட்னா இட் இஸ் நாட் எஜுகேஷன் பட் இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதை நான் எப்போ உணர்ந்தேன்னா ஆஃப்டர் ஜாயினிங் அவர் யூத் ஃபெலோஷிப் தான். இட் வாஸ் வெரி நைஸ். ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ ஹாப்பியாக எனக்கு யூத் ஃபெலோஷிப் இருக்கும், இவ்வளோ பர்சனலாக இருக்கும்னு நான் நினைக்கல. எவ்ரி சண்டே வென் வி ஆல் கேதர் இட் பி வெரி நைஸ். ஒரு ஃபெலோஷிப்புன்னு ஒன்று இருந்தால் தான் வி வில் பில்ட் இன் காட். கொஞ்சம் கொஞ்சமாக யூத் ஃபெலோஷிப்பில் ஜாயின் பண்ணி தான் அந்த மெசேஜஸ் கேட்குறதா இருக்கட்டும், எல்லாம் வந்து அண்ணாஸ் அக்காஸ் வந்து கொடுக்குற குட்டி குட்டி அட்வைஸஸாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்களை பார்த்து வளர்கிறதா இருக்கட்டும். ஸோ அப்படி தான் வந்து ஐ எம் இன் திஸ் பொசிஷன். ஐ கேன் சே தட் நான் இப்போ வந்து கர்த்தருக்குள்ளே நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன், கர்த்தருக்குள்ளே இருக்கேன் அப்படின்னா இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் யூத் ஃபெலோஷிப்னு ஐ வுட் சே ஸ்ட்ராங்லி. We gathered and we shared a lot of things like testimony டைம்னு ஒன்று வச்சுருப்பாங்க யூத் ஃபெலோஷிப். ஸோ அப்போயும் வந்து நிறைய பேர் அவங்களோட லைஃப் டெஸ்டிமனி சொல்லும் போது இட் கேவ் மீ லாட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆஃப் காட். இப்போ எனக்கு வந்து ஒரு விஷயம் காட்னா இப்படி அப்படின்னு இருக்கும். ஸோ பட் ஆனால் ஃபெலோஷிப்பில் வந்து பார்க்கும்போது ஓகே இவ்வளோ பேர் இப்படிலாம் காடை பர்சீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்தது. கண்ணை தாரையாக அதுவாகவே கொட்டும். ஸோ அப்புறம் என்ன நான் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு, இதனால தான் நான் இதுவாகிறேன்னு சொல்லிட்டு when I talk to God I will feel the peace that He givesல. John 14 சொல்லுவாங்கல்ல, I give you the peace that this world cannot give you but I give you the eternal peace ன்னு சொல்லுவாங்க. So God does give me that kind of peace whenever I feel sad or whenever I am in my baddest mood. அந்த மாதிரி இருக்கும்போது God does give His peace. மார்த்தாள் மரியாள் இவங்க 2 பேருக்குமே இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை ஏசப்பா தான். லாசரஸ்க்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அனுப்புகிறாங்க, இறந்த உடனே இறந்துட்டாருன்னு கூட சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் இது எதுக்குமே ஏசப்பா வரவே இல்லை. ஒரு இறந்த வீட்டில் எவ்வளோ துக்கம் இருக்கும், எவ்வளோ துயரம் இருக்கும், இதெல்லாம் தாண்டி மார்த்தாள் மரியாள் இவங்க 2 பேருக்குமே நிறையா கேள்விகள் இருந்திருக்கலாம். ஏன் ஏசப்பா வரவே இல்லை, நம்ம சொல்லி அனுப்பிச்சோமே, அவர் வந்திருந்தால் இதெல்லாமே நடந்திருக்குமா, கண்டிப்பாக மாற்றிருப்பார் அப்படின்னு நிறையா கேள்விகள் அவங்க மனசில் ஓடிட்டு தான் இருந்திருக்கும். அதனால தான் ஏசப்பா வந்த உடனே அவங்க சொல்கிறாங்க, ஏசப்பா நீங்கள் இருந்திருந்தால் இந்த சிச்சுவேஷனை மொத்தமாக நீங்கள் மாற்றிருப்பீங்க, அவன் இறந்தே போயிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கூட நம்மள்கிட்ட கூட நிறையா கேள்விகள் இருக்கும். ஏன் இதெல்லாம் நடக்குது, ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் ஏசப்பா என்னோட ப்ரேயர்ஸ்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறையா ஏன்று பல கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம். பட் லாசரஸ் ஸ்டோரி கடைசியில் ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, ஹி டர்ன்ஸ் த ஹோல் சிச்சுவேஷன் அப்சைட் டவுன். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயத்தை அவர் பண்ணுறாரு, லாசரஸை மறுபடியும் உயிரோடு கொண்டு வராரு. இந்த மாதிரி தான் நம்மளும் God is not answering my prayers அப்படின்னு நினைக்கலாம். பட் God is always in control and He is always on time. ஆம், இவை குழப்பமான காலங்களே. The world has changed a lot within 6 months. தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இதற்கு காரணம் என் பாவமா இல்லை அவர்கள் பாவமா? எதிர்காலத்தில் என்ன நேரிடப் போகிறது? இப்படி பல கேள்விகள் நமது மனதில் தோன்றலாம். And we might think it is not fair. ஆனாலும் let's pause for a moment. தேவன் அன்பும் நீதியும் உள்ளவர் என்பதை நினைவு கூறுவோம். விசுவாசத்தோடு செயலாற்றுவோம். Let's fix our personal relationship with Christ. இயேசுவோடு அனுதினமும் நடப்போம். இயேசுவை போல் மாற பிரயாசப்படுவோம். அழிந்து கொண்டிருக்கும் ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நிற்போம், மன்றாடுவோம். துன்பத்தில் உள்ள உலகினுள் சென்றடைவோம். இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் கரத்தை நீட்டுவோம். தங்கள் அடையாளங்களை கடந்து சாதகமற்ற சூழ்நிலையிலும் கிறிஸ்துவின் அன்பினால் மக்களுக்கு உதவி அநேக நெருக்கங்களை எதிர்கொண்ட ஆதி திருச்சபையை போல் நாமும் இந்த உலகிற்கு ஒரு முன்னோடியாக நிற்போம். பிள்ளைகளுக்கு மீண்டுமாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் மீண்டுமாய் எழுந்து நின்று நாம் மையப்படும்படியாக கீர்த்தனை 223 பாடலை பாடுவோம்.
கீர்த்தனின் 223 சகோதரர்கள் ஒருமித்து சஞ்சரிப்பது என்ற பாடலை பாடுவோம். ஒருவேளை காணிக்கை கொடுக்க ஆயத்தமாக இருப்பவர்கள் ஆராதனை திருச்சபையிலே நடக்கின்ற போது கொண்டு வந்து படைக்கலாம், அல்லது நீங்கள் ஜெபத்திற்காக ஆராதனை அல்லது திருச்சபைக்கு வருகின்ற பொழுது அவைகளை நீங்கள் படைக்கலாம். ஒருவேளை தேவையுடைய மக்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த காணிக்கைகளை நீங்கள் தேவையுடைய மக்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். மேலும் கீர்த்தனை எண் 223. வாழ்வழிக்கும் நல்ல கடவுளே, நீர் எங்களுக்கு இம்மட்டும் செய்த எல்லா நற்காரியங்களுக்காகவும் அருட்கொடையாக நடந்த எல்லா வளங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் உம் கிருபை இரக்கத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வழிகாட்டும் இயேசுவே, இந்த ஆன்மீக பயணத்தில் சமூக அக்கறையோடு வாழ்ந்திட எங்களுக்கு வழிகாட்டுகின்ற எங்கள் பேராயர் பேரருட் திரு அறிவர் ஜே. ஜார்ஜ் ஸ்டீஃபன் ஐயா அவர்கள், பேராய அலுவலர்கள், வட்டார தலைவர்கள், ஆயர்கள், ஊழியர்கள், ஆலய பணியாளர்கள், கல்வி மற்றும் மருத்துவ நிறுவனங்களில் பணிபுரிவோர்கள் என அனைவருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆற்றல் மிக்க கடவுளே, அனைவருக்கு கலங்கரை விளக்காக நிற்கும் இத்திருச்சபைக்காகவும் எங்கள் ஆயர் ஆனந்த் ஆண்டனி ஐயா அவர்களுக்காகவும் எங்கள் குருசேகர குழு, ஐக்கிய சங்கங்கள் மற்றும் சபையின் மூலம் நடக்கும் அனைத்து ஊழிய காரியங்களுக்காகவும் எங்கள் சபை மக்கள் அனைவருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மாண்டாற்று ஜெபம். சமத்துவத்தை வலியுறுத்தும் கடவுளே, பலதரப்பட்ட நம்பிக்கைகள் உள்ள சமுதாயத்தில் பிறர் நம்பிக்கையை காயப்படுத்தாமல் உம்முடைய பிள்ளைகள் என்று அடையாளம் கொண்ட நாங்கள் உம்மை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தவும், உம்மை அறிந்து கொண்ட நாங்கள் அறிவிக்கின்ற பிள்ளைகளாய் ஆர்ப்பாட்டமின்றி எளிமையான அணுகுமுறையில் கைக்கொண்டு உம் அன்பின் வெளிச்சத்தை எங்களை சுற்றியிருக்கும் அனைவர் மீதும் பாகுபாடின்றி பிரகாசிக்க எங்களை போன்று அவர்களையும் நேசித்து உம் அரவணைப்பை உணரச் செய்ய எங்களுக்கு உம் அருள் தந்திர மன்றாடுகின்றோம். இந்த சிறியவரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்ற வார்த்தைகளை உணர்ந்தவர்களாய் இந்த தொற்றுக்கால சூழ்நிலையிலும் எங்களை சுற்றி உணவின்றி வருமானமின்றி தவிக்கும் மக்களை கண்டு அவர்களுக்கு மனமுவந்து உதவ நல்லாற்றலை வேண்டி மன்றாடுகிறோம். இந்த கோவிட்-19 வைரஸ் தொற்றிலிருந்து உலகம் மீண்டு வர, எங்கள் நாட்டு பொருளாதாரம் மேம்பட, கடைநிலையில் உள்ள மக்களுக்கு எல்லா அரசு திட்டங்களும் சென்றடைய மற்றும் ஓய்வின்றி செயல்படும் டாக்டர், நர்ஸ், மெடிக்கல் ரிசர்ச், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஆர்மி என இவர்கள் அனைவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டி மன்றாடுகின்றோம். தொடர்ந்து இருப்போம். நாம் நம்முடைய ஜெபங்களை ஒருமுகப்படுத்தும்படியாய் கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்த குடும்ப இறைவேண்டலை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமழைக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமழைத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜமும் வல்லமையும் மகிமையும் என்னிடைக்கும் முடிவுகளே. ஆமீன். தொடர்ந்து இருப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற
எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, மீண்டுமாய் நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். இந்நாளிலும் இந்த ஆராதனையிலே ஒரு சில பகுதிகளை எங்களுடைய வாலிப பிள்ளைகள் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்தீர், நன்றி செலுத்துகின்றோம். ஒருவேளை இயல்பு நிலை இருந்திருக்கும் என்று சொன்னால் ஜூன் மாதத்திலே இவர்களுக்கான ஒரு சிறப்பு ஆராதனை நடத்தியிருக்க வேண்டும். தொடர்ந்து அதற்கான ஒரு சிறப்பு ஒரு நாள் ஒடுக்க கூட்டம் நடத்தியிருக்க வேண்டும். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இல்லாமல் போனாலும் இந்த நாளிலே இவ்விதமாய் இந்த ஆராதனையிலே பங்கு பெற, ஆராதனையை ஆண்டவர் நடத்த ஆண்டவரை எல்லாருக்கும் கிருபை செய்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் கொடுத்த வரங்களுக்காக, தாளந்துகளுக்காக நன்றி. அந்த வரங்களை, தாளந்துகளை நம்முடைய திருநாம மகிமைக்கென்று வருகின்ற காலங்களை தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்தவும், அவர்கள் எழும்பி பிரகாசிக்கவும், ஆண்டவரே பல்சமய நம்பிக்கையில இந்த உலகத்தில் ஒரு கிறிஸ்தவர்களாய், வாலிப பிள்ளைகளாய் தங்களுடைய இருப்பு நிலையை அவர்கள் எவ்விதமாக வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை உணர்ந்து ஆண்டவரே நீர் விரும்புகின்ற வண்ணமாய் வாழ அருள் தாரும். சிறப்பாக ஆண்டவரே, அடையாளமற்ற அந்த சிறுமி உம்மை அறிவிக்கின்ற மகளாக இருந்தால், அறிந்து கொண்ட பவுல் உம்மை அறிவிக்கின்றவராக கடந்து வந்தார். ஆண்டவரே, ஒரு சாதாரண ஒரு பொருள் மறைவாய் செயல்படுகின்ற ஒன்று, ஆண்டவரே அது மிக சிறப்பான எளிய ஆர்ப்பாட்டமற்ற எளிமையான ஒரு அணுகுமுறையை மேற்கொண்டது போல எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வும் வாலிபலாக எங்களுடைய இருப்பும் இந்த உலகத்தில் அப்படி உம்மை நீரே உண்மையான இறைவன் என்பதை அறிமுகப்படுத்துவதாகவும், அப்படி அறிமுகப்படுத்துவதில் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் கண்டறிந்த, உணர்ந்து கொண்ட, அனுபவித்த காரியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும், அப்படி அறிவிக்கின்ற வேளையில் ஆண்டவரை எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை நாம் மேற்கொள்ள என்பதை ஆய்ந்து உணர்ந்து மற்றவருடைய மனது நோகாத வண்ணமும் காயப்படுத்தாத வண்ணமாக எங்களுடைய அணுகுமுறைகள் அமையும்படியான கிருபையை கர்த்தர் கட்டளையிட எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவர் திருச்சபையில் இருக்கின்ற பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசிரியம், புதிய வகுப்புகளுக்குள்ளாய் கடந்து சென்ற பிள்ளைகள் நடத்தப்படுகின்ற இணையதள வகுப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். கவனத்தோடு அந்த பிள்ளைகள் படிக்க அருள் தாரும். ஆண்டுடைய அருக்கரம் தொடர்ந்து அவர்களுக்கு ஏற்படும்படியாக வேண்டுகிறோம். பெரியவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை பலத்தை தாரும். உங்களுடைய கிருபைக்கு நேரம் அவர்கள் நடத்தும். சிறு பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞாபக சக்தியையும் ஆண்டவரை நல்ல நினைவாற்றலையும் நீ அவர்களுக்கு தந்தருளும். கவனத்தோடு அவர்கள் இணையதளத்தின் மூலமாக சொல்லிக் கொடுக்கிற பாடங்களை கவனிக்க அருள் தாரும். பெற்றவர்களுக்கு கர்த்தர் நீர் போதுமாக வேண்டியதை செய்கிறோம். ஒருவேளை எங்களுடைய திருச்சபை குடும்பங்கள் வெளியே சென்று இல்லம் திரும்பிட போதும் உங்களுடைய பாதுகாவலை ஆண்டவராகிய கர்த்தரை கட்டளையிடும். ஆண்டவருடைய பிரசனம் தொடர்ந்து அவர்கள் இருப்பதற்காக நன்றி படைக்கின்றோம். பலவீனத்தில், சுகவீனத்தில் ஆண்டு இருக்கிற மக்களை நம்முடைய கருத்தை அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஆண்டவரே சுகபத்திரமான உடல் நிலையை ஆண்டவர் கட்டிடும்படியாக நாங்கள் நம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். இடத்துல சிகிச்சைகள், மருந்துகள், மாத்திரைகளை நம்முடைய தெய்வீக பிரசனம் இருந்து அவர்களை வழிநடத்தும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். இந்நாளிலும் தங்களுடைய வாழ்நாளில் மீண்டும் ஒரு புதிய பிறந்த ஆண்டுக்குள்ளாகவும் திருமண ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கின்ற திருச்சபை இறை குடும்பங்கள் நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அநேக பிறந்த ஆண்டுகளை, திருமண ஆண்டுகளை காணும்படியான கிருபை தாரும். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின கர்த்தராலே அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட அருள் தாரும். குடும்பமாய், திருச்சபையாய், நண்பர்களாக இணைந்து வாழ்த்துற வாழ்த்துக்கள் எல்லாம் இவருடைய வாழ்வழைத்து தொடர்ந்து அநேக பிறந்த ஆண்டுக்குள்ளாக, திருமண ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க உதவி செய்யும். வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகின்ற அன்பின் இறைவன் தாமே தொடர்ந்து அடியுடைய வாழ்விலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அருளி செய்ய வேண்டுதல் செய்கிறோம். உங்களுடைய கிருபைக்கினராய் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். நாங்கள் கேட்டுக்கொண்டவைகள் நீர் கொடுக்கஸ்தமா இருக்கின்ற ஆசீர்வாதங்களை தந்தருளும். இரட்சகரும் மீட்புமாகிய இயேசுவின் வழியை வேண்டுகிறோம் எங்கள் அன்பு நல்ல ஆண்டவரே, ஆமீன். ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய கிருபைக்கும் பராமரிப்பும் யாவரையும் தாழ்த்தி ஒப்பொடுப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தாயும் தந்தையும் ஆகிய காவடி அன்பு, தூய அவருடைய அருளும் ஆசீர்வாதம் நாம் அனைவரோடும், சிறப்பாக நம்முடைய வாலிப பிள்ளைகளோடும், அவருடைய எதிர்கால வாழ்வோடும், சுகத்தோடும், பலத்தோடும் இன்றும் என்றும் சாகாலம் தங்கி தரித்திருப்பதாக. நாம் மீண்டுமாய் ஆண்டுடைய மையம் போடும்படியாக பாமாலையிலே 329வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 329, அருள்நாதா நம்பி வந்தேன் என்ற பாடலை நாம் பாடுவோம்.
சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, முழுமையோடு பரிசுத்தநாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமீன். God bless you.